காலையில் வெறும் வயிற்றில் டீ குடிப்பது நல்லதா? கெட்டதா? உங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் டீ குடிக்கும் பழக்கம் உள்ளதா? இனி இந்த பழக்கத்தை கைவிடுங்கள், ஏனென்றால் வெறும் வயிற்றில் டீ குடிப்பதால் பல உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள். உங்கள் காலை மகிழ்ச்சியை இனிமையான டீ ஏன் கெடுக்கக்கூடும் என்பதற்கான 7 காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். அமிலத்தன்மை மற்றும் வயிற்று அசௌகரியம். தேநீர் குறிப்பாக கருப்பு மற்றும் பச்சை வகைகள் காஃபின் மற்றும் டானின்களைக் கொண்டுள்ளது. அவை நமது மனநிலையையும் விழிப்புணர்வையும் அதிகரித்தாலும் இந்த சேர்மங்கள் வயிற்று அமில உற்பத்தியை அதிகரிக்கும். வெறும் வயிற்றில் இந்த அதிகரித்த அமிலத்தன்மை வயிற்றுப் புறணியில் எரிச்சலை ஏற்படுத்தி நெஞ்செரிச்சல், பிடிப்புகள், வீக்கம் அல்லது குமட்டல் போன்ற பிரச்சினைகளை வரவழைக்கும். இது காலப்போக்கில் இரைப்பை அழற்சி அல்லது புண்கள் போன்றவற்றுக்கு பங்களிக்கும். குமட்டல். தேநீரில் காணப்படும் டானின் என்ற கசப்பான பாலிபினால்கள் இரட்டை முனைகள் கொண்ட வாளாக இருக்கலாம். சிலருக்கு வெறும் வயிற்றில் தேநீர் குடிப்பது குமட்டல் அல்லது வாந்தியை ஏற்படுத்தும். இது பல தேநீர் பிரியர்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான பிரச்சினை. இதை தவிர்க்க குறைந்த வெப்பநிலையில் தேநீர் காய்ச்சுவதை கருத்தில் கொள்ளுங்கள். இல்லையென்றால் சிறிது உணவு உண்ட பிறகு டீ பருகுங்கள். நீரிழப்பு. நீண்ட இரவு தூக்கத்திற்குப் பிறகு நம் உடல்கள் பெரும்பாலும் நீச்சத்துக்கான இயக்கத்துடன் விழித்தெழுகின்றன. ஆனால் நாம் பருகும் தேநீர் லேசான டயூரிடிக் விளைவைக் கொண்டுள்ளது. இது உங்களை அடிக்கடி சிறுநீர் கழிக்கச் செய்து நீரிழப்பை அதிகரிக்கக்கூடும். இதனால் தலைவலி, தலைச்சுற்றல் மற்றும் தசைப்பிடிப்புக்கு வழிவகுக்கும். தேநீர் பருகும்போது தண்ணீர் உட்கொள்வது உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும். ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை தடுக்கும். இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் டானின்கள் தலையிடக்கூடும். இது இரத்த சோகை போன்ற நிலைமைகளுக்கு நுட்பமாக பங்களிக்கும். குறிப்பாக காலையில் தாவர அடிப்படையிலான உணவுகள் அல்லது தானிய உணவை அதிகம் நம்பியிருப்பவர்களுக்கு இது கவலையளிக்கும் விஷயமாகும். வாய் சுகாதாரம். தேநீரில் உள்ள அமிலத்தன்மை நம் வாயில் இயற்கையாகவே இருக்கும் பாக்டீரியாக்களுடன் இணைந்து பற்சிப்பியை அரிக்கக்கூடும். இந்த அரிப்பு அதிகரித்த உணர்திறன் மற்றும் பல்துவாரங்கள் ஏற்படும் அபாயத்திற்கு வழிவகுக்கும். மேலும் தேநீரில் சர்க்கரையைச் சேர்ப்பதை இந்த சிக்கலை மேலும் அதிகரிக்கச் செய்யும். வளர்சிதை மாற்றம் மற்றும் ஹார்மோன் செயலிழப்பு. காலையில் பருகும் தேநீரிலிருந்து கிடைக்கும் காஃபின் உங்கள் உடலின் இயற்கையான கார்டிசோல் தாளத்தில் தலையிடக்கூடும். இந்த இடையூறு உங்கள் ஆற்றல் மட்டங்களை நிலையற்றதாக உணர வைக்கக்கூடும். கூடுதலாக குடல் பாக்டீரியாவில் தேநீரின் தாக்கம் உங்கள் வளர்சிதை மாற்ற சமநிலையை மாற்றக்கூடும். இது செரிமானத்தையும் உங்கள் உடல் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலையும் பாதிக்கலாம். நடுக்கங்கள், பதட்டம் மற்றும் படபடப்பு. காஃபின் உணர்திறன் உள்ளவர்கள் வெறும் வயிற்றில் தேநீர் பருகுவது பதட்டம், நடுக்கம் அல்லது படபடப்பு போன்ற உணர்வுகளை அதிகரிக்க வழிவகுக்கும். வெறும் வயிற்றில் காஃபின் விரைவாக உறிஞ்சப்படுவதால் இதயத்துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தில் விரைவான அதிகரிப்புகளை அனுபவிக்கலாம். டானின்கள் உங்கள் மனத்தெளிவை மங்கச் செய்து உங்களை நடுக்கமாகவும் கவனம் செலுத்தாமலும் உணர வைக்கும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? டீ பருகுவதற்கு முன் சாப்பிடுங்கள். ஒரு துண்டு டோஸ் வாழைப்பழம் அல்லது தயிர் கூட காஃபின் உறிஞ்சுதலை மெதுவாக்கும். காலையில் தேநீர் பருகுவதற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள். சரியான நேரம் மிகவும் முக்கியம். காலை உணவுக்குப் பிறகு தேநீர் அருந்துவது சிறந்தது.